இந்த தேர்தல் பத்திரங்கள் என்பது பெரிய விடுகதை அல்ல. 21,127 பத்திரங்கள் தான் விற்கப்பட்டிருக்கின்றன. இது ஒன்றும் ஸ்டேட் வங்கியுடைய லட்சம் கிளைகள் எல்லாம் கிடையாது. ஒரு வங்கி 10 கிளைகள் 10 கிளைகள் தான் வித்திருக்காங்க, மாற்றிருக்காங்க. யார் வாங்கினாங்க எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா வாங்கும்போது கேஒய்சி நோ யுவர் கஸ்டமர் கொடுத்து தான் வாங்கணும். இந்த பத்திரத்தை யார் மாற்றினாங்க? ரொக்கமாக மாற்றினாங்க. வாங்கிறதுக்கும் அவகாசம் 15 நாட்கள் தான், மாற்றுறதுக்கும் அவகாசம் 15 நாட்கள் தான். 365 நாள் இந்த காரியம் நடக்கலை. யார் வாங்கினாங்க, யார் மாற்றினாங்க தெரியுதில்லை. எந்த அரசியல் கட்சி மாற்றினதுன்னு தெரியுதில்ல. இதை சொல்கிறதுக்கு 4 மாதமா? அதான் இந்த தேர்தலுக்கு முன்னாடி இந்த செய்திகள் வந்துவிடக்கூடாது என்பதில் அரசு கவனமாக இருக்கிறது. ஏன் பாரத ஸ்டேட் வங்கி உடந்தையாக இருக்கிறது? 2014க்கு முன்னாடி குஜராத் முதலமைச்சராக இருக்கபோது பாரதிய ஜனதா கட்சியுடைய பிரதமர் வேட்பாளராக அவர் முன்னிறுத்தப்பட்ட போது என்ன சொன்னார்? பெட்ரோல் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் 50 ரூபா, டீசல் 40 ரூபா செஞ்சாங்களா? சிலிண்டர் விலை குறைப்பை நான் வரவேற்கிறேன். நான் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் 100 ரூபா கூட்ட மாட்டேன்னு சொல்லணும். நீங்கள் தயவுசெய்து அவரை ஒரு கேள்வி கேட்கணும். ஏன் எய்ம்ஸ், மதுரை எய்ம்ஸை பற்றி பேச மாட்டேங்கிறாரு? ஏன் வேலை இல்லாமையை பற்றி பேச மாட்டேங்கிறாரு? ஏன் விலைவாசி உயர்வை பற்றி பேச மாட்டேங்கிறாருன்னு கேளுங்க. யாராவது கொஞ்சம் முந்தி அடிச்சுட்டு போய் கேளுங்களேன். என்ன பண்ணுவாங்க? பிடிச்சி போடுவாங்க காவல் நிலையத்தில். சிலிண்டர் விலை குறைப்பை நான் வரவேற்கிறேன். பிரதமர் 100 ரூபா குறைச்சிருக்காரு. அது போதாது. நான் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் 100 ரூபா கூட்ட மாட்டேன்னு சொல்லணும். அவர் 100 ரூபா குறைச்சவர் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்த குறைத்த 100 ரூபாயை கூட்ட மாட்டேன்னு சொல்லட்டுமே. 2014க்கு முன்னாடி குஜராத் முதலமைச்சராக இருக்கபோது பாரதிய ஜனதா கட்சியுடைய பிரதமர் வேட்பாளராக அவர் முன்னிறுத்தப்பட்ட போது என்ன சொன்னார்? பெட்ரோல் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் 50 ரூபா, டீசல் 40 ரூபா செஞ்சாங்களா? ஒவ்வொரு இந்திய குடிமகனும் வங்கி கணக்கிலையும் 15 லட்சம் போடுறேன்னு சொன்னாங்க. போட்டாங்களா? 2 கோடி ரூபா வேலை தர்றேன்னு சொன்னாங்க. ஆண்டுக்கு 2 கோடி வேலைகளை தருகிறோம் என்று சொன்னார்கள். செய்தார்களா? ஆக தேர்தலுக்கு முன்னாடி 100 ரூபா குறைக்கிறதுங்கிறது தேர்தலுக்கு பிறகு 100 ரூபா கூட்ட மாட்டேன்னு சொல்லணும். வயநாடு அரசியல் கொள்கைகளை பற்றி பேசுவோம். ஆமாம், தேர்தல் வாக்குறுதி இல்லை. போன தேர்தல் வாக்குறுதியிலே சொல்லியிருந்தோம் ஜிஎஸ்டி 2.0. இந்த ஜிஎஸ்டி சட்டம் பிழையான சட்டம், தவறான சட்டம். இந்த சட்டத்தை முன்மொழிந்த போதே நாடாளுமன்றத்தில் திரு அருண்ஜேட்லி அவர்களை பார்த்து நாங்கள் எல்லாம் சொன்னோம், இந்த சட்டத்தை கொண்டாடாதீங்க. ஜூலை மாதம் 1 தேதி கொண்டாடணும்னு ஒன்று விதி கிடையாது. 3 மாதம் தள்ளி போடுங்க. புதிய வரைவு சட்டத்தை தயாரிங்க, நாங்கள் பார்க்குறோம், அப்புறம் நிறைவேற்றோம். இல்லை நான் ஜூலை 1ஆம் தேதியே கொண்டாடணும். அதனால தான் நள்ளிரவில் நாடாளுமன்றத்தை கூட்டி மேளமெல்லாம் அடித்து இந்த சட்டத்தை கொண்டாந்தாங்க. இந்த சட்டம் பிழையான சட்டம். நீங்கள் வர்த்தகர்கள், சிறிய வர்த்தகர்லேருந்து பெரிய கம்பெனிகள் எல்லாரையும் கூப்பிட்டு கேளுங்க. ஒரு கோரிக்கையில் ஒரே குரலில் பதில் சொல்லுவாங்க, இந்த ஜிஎஸ்டி சட்டத்தை திருத்துங்க. பெரிய முதலாளிகளாகட்டும், சிறு தொழிலாகட்டும், வியாபாரிகளாகட்டும், ஒரு டிமாண்டில் எல்லாரும் ஒத்து போகிறாங்க, இந்த ஜிஎஸ்டி சட்டத்தை மாற்றுங்க. எல்லா மாநிலங்களும் இந்த ஜிஎஸ்டி சட்டத்தை எதிர்த்து குரல் கொடுக்குறாங்க. ஆக ஜிஎஸ்டி 2.0 நாங்கள் தெளிவாக இருக்கோம். அது ஒன்றும் சந்தேகமே வேண்டாம். அந்த ஜிஎஸ்டி வரம்புக்குள்ள தங்கம், பெட்ரோல், டீசல் கொண்டு வரணும் பொதுமக்களோட எதிர்பார்ப்பார். பெட்ரோல் டீசல் கொண்டு வருவதற்கு அரசியல் சாசனத்தில் திருத்தம் செய்யணும். நாங்கள் சொல்கிறோம், இந்த ஜிஎஸ்டி சட்டத்தை முதல்ல திருத்தி அமைக்கணும். பெட்ரோல் டீசலை கொண்டு வருவதா இல்லையா என்பதை மாநிலங்களோடு கலந்து தான் முடிவெடுக்கணும். ஏன்னா மாநிலங்களுக்கு இன்றைக்கி மிகப்பெரிய வருவாயே
மதுபானத்தை தவிர பெட்ரோல் டீசல் தான். மாநிலங்களை கலந்து முடிவெடுக்கணும். தமிழ்நாட்டிற்கு அடுத்தடுத்த பிரதமருடைய வருகை வந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுக்குது அப்படின்னு பாஜக சொல்றாங்க. இது ஏதாவது ஒரு தேர்தல் எதிரொலியாக இருக்குமா? மக்கள் மத்தியில் உற்சாகம் இருக்கா தெரியாது. ஆனால் பத்திரிகைகள் எல்லாம் 8 காலம் 6 காலம் 3 பக்கம் போடும்போது உங்களுக்கு மத்தியில் உற்சாகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் தயவுசெய்து அவரை ஒரு கேள்வி கேட்கணும். ஏன் எய்ம்ஸ், மதுரை எய்ம்ஸை பற்றி பேச மாட்டேங்கிறாரு? ஏன் வேலை இல்லாமையை பற்றி பேச மாட்டேங்கிறாரு? ஏன் விலைவாசி உயர்வை பற்றி பேச மாட்டேங்கிறாருன்னு கேளுங்க. யாராவது கொஞ்சம் முந்தி அடிச்சுட்டு போய் கேளுங்களேன். என்ன பண்ணுவாங்க? பிடிச்சி போடுவாங்க காவல் நிலையத்தில், சாயங்காலம் விட்டுருவாங்க. தயவுசெய்து யாராவது ஒருத்தர் முந்தி போய் கேளுங்களேன். அமெரிக்க ஜனாதிபதியே கேட்கலாம்னா இந்திய பிரதமரை கேட்கப்படாதா? நீங்கள் உங்களை எல்லாம் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். தயவுசெய்து யாராவது கேளுங்க. நீங்கள் கேளுங்க, உரத்த குரலில் கேளுங்க. என்ன பண்ணுவாங்க? ரொம்ப மோசமாக பண்ண மாட்டாங்க. சாயங்காலம் வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுருப்பாங்க. நாங்கள் வந்து உங்களை கொண்டாந்துடுறோம். தேர்தலுக்காக கொண்டாந்தாங்களா, இவங்க தொடங்கினதுக்காக தேர்தல் வருதான்னா எனக்கு தெரியாது. ஒருவேளை இவங்க தொடங்கின பிறகு தேர்தல் வரலாம்னு தேர்தல் கமிஷன் சொல்லலாம். ஆனால் ஒன்று சொல்கிறேன், இதை பாருங்க. அதாவது கடந்த பிப்ரவரி மாதம் இல்லை, ஐ ஹவ் காட் தி லிஸ்ட். இதில் வரமாட்டேங்குது. பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதியிலிருந்து, கவனமாக கேளுங்க, பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 7ஆம் தேதி வரைக்கும், அப்படின்னா ஒரு 14-15 நாளில் 5,90,661 கோடி ரூபாய்களுக்கு பிரதமர் அறிவிச்சிருக்கிறார். 14 கோடி, 5,90,000 இல்லை, 5,90,000 கோடி. இதில் தமிழ்நாட்டுக்கு 17,300 கோடி அறிவிச்சிருக்கிறார். இதுக்கெல்லாம் பட்ஜெட்டில் ஒரு வரி கூட நான் பார்க்கலையே. 5,90,000 கோடி ரூபாய் ஒரு வரி கூட கிடையாதே பட்ஜெட்டில். கேளுங்க, வரி இருக்கா? பட்ஜெட் எக்ஸ்பெண்டிச்சர் லைன் எக்ஸ்பெண்டிச்சர்னு ஒரு வரி இருக்கும். ஒரு திட்டத்துக்கும் ஒரு வரி இருக்கும். ஒரு வரி கூட நான் பார்க்கல. நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள். ஒன்று. ரெண்டாவது, பணம் ஒதுக்கியிருக்காங்களா? முடிய போகிற பட்ஜெட்டில் ஒதுக்கியிருக்காங்களா, இல்லை வரப்போகிற ஆண்டு பட்ஜெட்டில் ஒதுக்கியிருக்காங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. ஆனால் இவர் 5,90,000 கோடியை 14 நாளில் அறிவிச்சிருக்கிறார். இன்னும் அறிவிக்க போகிறாரு. அறிவித்து முடித்த பிறகு தான் தேர்தல் அறிவிப்பாங்க. அதனால் இந்த அறிவிப்பெல்லாம் இந்த மல்லிகைப்பூ, காகிதப்பூ மாதிரி தான். இது ஒரு பூ, அவ்வளோதான். சார், அன்எம்ப்ளாய்மெண்ட் கன்சிடர் பண்ணும்போது அது எப்படி கொண்டு வந்தாங்க? 2021 ஜாயின் பண்ணி இப்போ 2025 வந்து பாதி பேர் வந்து வெளியே வந்துடும். அவங்களுக்கான வேலைவாய்ப்பு திட்டங்கள் வந்து உறுதி செய்யப்பட்டதாகவோ இல்லை அதற்கான முன்னெடுப்போ எது எடுத்த மாதிரி தெரியல. காங்கிரஸ் வந்து தன்னோட எடுத்த மாதிரி தெரியலையான்னு ஏன் ரொம்ப அடக்கமாக சொல்கிறீங்க? எடுக்கலைன்னு சொல்லுங்க. எடுக்கவில்லை. அவர்களை அனாதையாக விட்டு விட்டார்கள்னு சொல்லுங்க. அவர்களை அனாதையாக விட்டு விட்டார்கள். அவர்களுக்கு மறுவாழ்வு தரணும். அதை காங்கிரஸ் செய்யும். ரியாக்ஷன் என்னவாக இருக்கும்னு அவங்களெல்லாம் கேட்கணும். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த அக்னிபத் திட்டம் ஒழிக்கப்படும். மீண்டும் இராணுவத்தில்
கடல் படையில், விமானப்படையில் பழைய வழக்கப்படி தான் ரெக்ரூட்மெண்ட் நடக்கும். இந்த அக்னிபத் திட்டம் தவறு ஆல்ரெடி ரெக்ரூட்மெண்ட் ஆனவங்களே தான். ஆணவங்களுக்கு எப்படி மறுவாழ்வு தருவது என்பதை யோசிக்கணும். ஆனால் மறுவாழ்வு கண்டிப்பாக தரணும். முந்தைய அரசு செய்த தவறுக்கு அடுத்த அரசு தான் பரிகாரம் காணணும். என்ன பண்ண முடியும்? இப்போ தேர்தல் ஆணையத்துல எஸ்பி அந்த தேர்தல் பத்திரங்களை வந்து சமர்ப்பிக்கிறதுக்கு வந்து அவகாசம் கேட்டு அதை எப்படி பார்க்கணும்? இந்த அவகாசம் திங்கட்கிழமை அன்னைக்கு கேஸ் விசாரணைக்கு வருது. அதனால் நான் கவனமாக பதில் சொல்லணும். பாரத ஸ்டேட் வங்கி இந்தியாவில் பெரிய வங்கின்னு பீற்றுக்கொள்கிறது. ஆனால் பாரத ஸ்டேட் வங்கி இன்னைக்கு அரசுக்கு உடந்தையாக ஒரு காரியத்தை செய்வதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இந்த தேர்தல் பத்திரங்கள் என்பது பெரிய விடுகதை அல்ல. 21,127 பத்திரங்கள் தான் விற்கப்பட்டிருக்கின்றன. 21,127 நினைக்கிறேன். ஒவ்வொரு பத்திரத்துக்கும் ஒரு எண் இருக்கிறது. ஆதார் எண் மாதிரி ஒவ்வொரு பத்திரத்துக்கும் ஒரு தனி நம்பர் எண் இருக்கிறது. ஒவ்வொரு பத்திரத்தையும் யார் வாங்கினாங்கிறது பாரத ஸ்டேட் வங்கிக்கு தெரியும். யார் அந்த பத்திரத்தை ரொக்கமாக மாற்றினாங்கிறதும் தெரியும். இது ஒன்றும் ஸ்டேட் வங்கியுடைய லட்சம் கிளைகள் எல்லாம் கிடையாது. ஒரு வங்கி 10 கிளைகள் 10 கிளைகள் தான் விற்றுருக்காங்க, மாற்றிருக்காங்க. ஆக 10 இடங்களில் தான் இந்த தகவல் இருக்கிறது. சுலபமான வழி, ஒன்றும் பெரிய விடுகதை இல்லை. முதல் காலத்தில் பத்திரங்களுடைய நம்பரை எழுதணும். இங்கே போர்டு இருந்துச்சுன்னா நான் எழுதி காட்டுவேன். போர்டு இல்லை, போர்டும் சாக் பீஸ் இருந்துச்சுன்னா எழுதி காட்டுறேன். போர்டு முதல் காலத்தில் வரிசையாக 1, 2, 3 அப்படின்னு நம்பரை எழுதுங்க. ரெண்டாவது காலத்தில் யார் வாங்கினாங்க எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா வாங்கும்போது கேஒய்சி, நோ யுவர் கஸ்டமர் கொடுத்து தான் வாங்கணும். ஒரு கம்பெனி வாங்கியிருக்கோம் அல்லது தனியார் வாங்கியிருப்பார். அந்த ரெண்டாவது காலத்தில் எழுதுங்க. மூணாவது காலத்தில் அந்த பத்திரம் யாருக்கு போணுச்சு, எப்போ போனாலும் வேண்டாம். அந்த பத்திரத்தை யார் மாற்றினாங்க, ரொக்கமாக மாற்றினாங்க. வாங்கிறதுக்கும் அவகாசம் 15 நாட்கள் தான், மாற்றுறதுக்கும் அவகாசம் 15 நாட்கள் தான். 365 நாள் இந்த காரியம் நடக்கலை. 15 நாட்களில் தான் வாங்கணும், 15 நாட்களில் தான் மாற்றணும். ஆக மூணாவது காலத்தில் யார் ரொக்கமாக மாற்றினாங்கன்னு பாருங்கள். முடிஞ்சு போச்சுல்ல. யார் வாங்கினாங்க, யார் மாற்றினாங்க தெரியுதில்ல. எந்த அரசியல் கட்சி மாற்றினதுன்னு தெரியுதில்ல. இதை சொல்கிறதுக்கு 4 மாதமா? அதான் இந்த தேர்தலுக்கு முன்னாடி இந்த செய்திகள் வந்துவிடக்கூடாது என்பதில் அரசு கவனமாக இருக்கிறது. ஏன் பாரத ஸ்டேட் வங்கி உடந்தையாக இருக்கிறது? அதற்காக தேர்தல் கமிஷன் அவர்களுக்கு வக்காலத்து வாங்குறாங்க. ஒரே நாளில் செய்ய முடியும், ஒரே நாளில் செய்ய வேண்டும். சுப்ரீம் கோர்ட் இதற்கு நல்ல தீர்ப்பை தரும் என்று நான் நம்புகிறேன். இது என்ன சின்ன பிள்ளை கூட இந்த கேள்விக்கு பதில் வெளிப்படையா? நான் சின்ன பிள்ளையா? உங்களுக்கு தெரியாதா? நிச்சயமாக தெரியும். நிச்சயமாக உடந்தையாக செயல்படுது. தவறுமா? ஒவ்வொரு முறையும் பெட்ரோல் விலை ஏறும்போது, டீசல் விலை ஏறும்போது நாங்கள் போராட்டம் நடத்தியிருக்கிறோம். எந்த தேதிகளில் நடத்தியிருக்கிறோம்னு நான் ரெக்கார்டை பார்த்து சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 முறையாவது இந்த 4-5 நாட்களில் போராட்டம் நடத்தியிருக்கிறோம். நானே காரைக்குடி நகரத்தில் பெட்ரோல் பங்க் வாசலில் நின்று போராட்டம் நடத்தியிருக்கேன். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டில் போட்டியிட போறாங்க. இந்த முறை வந்து தேர்தலில் கண்டனம். இந்த பாருங்க, காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் இதை பற்றி குறிப்பிடலை. அதனால் அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது.
ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னா வந்து கேட்கிஸ் ஃபார்முலா வந்து காங்கிரஸ் தான் கொடுத்துச்சு. அதை பேஸ் பண்ணி இன்னும் கண்டினியூ பண்றோம்ன்ற ஒரு ஆர்குமெண்ட் வச்சுனே இருக்காங்க. கேட்கில் ஃபார்முலாலாம் பழைய கதை. அதுக்கப்புறம் கேட்கில் முகர்ஜி ஃபார்முலான்னு வந்துருச்சு, அதுவும் பழைய கதை. ஏன் கேட்கிலை பிடிச்சிருக்கீங்க? நீங்கள் தான் மோடி ராஜ் நடக்குது, நீங்கள் உங்கள் மோடி ஃபார்முலாவை கொண்டு வாங்க. மாநில அரசுகளை வஞ்சிக்கப்படாது. இந்த தமிழ்நாடு அரசு பட்ஜெட்டில் அரசு அவர்கள் உரையை நான் படித்து பார்த்தேன், நேற்று தான் மறுபடியும் படித்து பார்த்தேன். எந்த அளவுக்கு தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது, ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் நிறுத்தினதில் எந்த அளவுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது, கடன் வாங்குவது எந்த அளவுக்கு குறைக்கப்பட்டிருக்கிறது, எல்லாம் புள்ளி விவரம் தந்திருக்கிறாரு. இதே தான் பாலகோபால் கேரள நிதியமைச்சர் எனக்கு சொன்னார், இதே தான் கர்நாடக நிதியமைச்சர் முதலமைச்சர் சொன்னார், இதைத்தான் தெலுங்கானா முதலமைச்சர் சொல்கிறாரு, மேற்கு வங்க முதலமைச்சர் சொல்கிறாரு, பஞ்சாப் முதலமைச்சர் சொல்கிறாரு. இவங்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி அல்லாத முதலமைச்சர்கள் நிதியமைச்சர்னு நினைக்காதீங்க. பாரதிய ஜனதா கட்சி நிதியமைச்சரும் சொல்கிறாங்க, ஆனால் வெளியில் சொல்ல முடியாது. தனியாக சொல்கிறாங்க, வெளியில் சொல்ல முடியாது. எல்லா நிதியமைச்சர்களும் மாநிலங்கள் வஞ்சிக்கப்படுகின்றன என்று சொல்கிறாங்க. ஸ்டேட்ஸ் வந்து 20,000 crore வந்து per annum வந்து ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் தமிழ்நாடு அஃபெக்ட் ஆச்சுன்னு சொல்றாங்க. இப்போ உங்க ஜிஎஸ்டி 2.0 இது வந்து சரி செய்யப்படுமா? ஜிஎஸ்டி 2.0ல மாநிலங்களுக்கு இழப்பு ஏற்படாது. இழப்பு ஏற்பட்டால் அதுக்கு இழப்பீடு தரணும். இதுதான் எங்கள் கொள்கை. ஜிஎஸ்டி பற்றி சட்டம் வர்றதுக்கு முன்னாடி பேச்சுவார்த்தை நடத்த போது, மாநில நிதியமைச்சர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்திய போது இந்த உறுதியைத்தான் நான் தந்தேன். ஜிஎஸ்டியில் இழப்பு வராது, நாங்கள் சொல்கிற ஜிஎஸ்டியில் இழப்பு வராது. இப்போ இழப்பு வந்தால் இழப்பீடு தருகிறோம்னு சொன்னேன். இவங்க இழப்பு வர்ற மாதிரி சட்டம் போட்டாங்க, இழப்பீடு வந்தது, 5 ஆண்டுகளில் நிறுத்திட்டாங்க. ஆக ஒரு தவறு இல்லை, 3 தவறுகள். எதை பற்றி? இவிஎம் மிஷினில் நம்பிக்கை இழந்த மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. நாங்கள் தேர்தல் அறிக்கையில் இதற்கு ஒரு வழி சொல்லியிருக்கிறோம். ஆனால் தேர்தல் அறிக்கையை காங்கிரஸ் காரிய கமிட்டி ஏற்றுக்கொண்ட பிறகு தான் அதை பற்றி நான் பேச முடியும். நான் அதை பற்றி வெளிப்படையாக பேச முடியாது. ஆனால் மக்கள் மத்தியில் இவிஎம் முறையில் ஒரு அவநம்பிக்கை இருக்கிறது. அந்த அவநம்பிக்கையை தேர்தல் கமிஷன் போக்க வேண்டும். அதை போக்குவதற்கு நாங்கள் ஒரு வழி வச்சிருக்கிறோம். அந்த வழியை தேர்தல் அறிக்கையில் சொல்கிறோம். கொள்கை ரீதியாக பேசுங்க. கொள்கை என்னங்க? அதை பற்றி பேசணும்னா ஒரு ஒரு 2 லைனில் இந்திய பொருளாதாரத்தை 2 லைனில் சொல்லக்கூடிய ஒரே நபர் மோடி தான். நல்லா இருக்குன்னு சொல்லி முடிச்சிடுவார். 10 ஆண்டுகளில் 5.9. 2014 2024 இவங்க திருத்திய நம்பரை சேர்த்து சொல்கிறேன், 5.9. 2004 2016 7.5. என்ன கேட்டால் எனக்கு கற்றுக் கொடுத்த கணக்கு பாடம் 5.9 விட 7.5 அதிகம்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை மோடி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் 7.5 விட 5.9 அதிகம். நான் என்ன பண்ணுறது? குஜராத்தில் அந்த பாடங்கள் வெளியிட்டலாம். எனக்கு தமிழ்நாட்டில் கற்றுத்தந்த கணக்கு பாடம் 7.9 அதிகம், 7.5 அதிகம்னு சொல்லுது. என்ன?
அதான் அதுக்கு நாங்கள் தேர்தல் அறிக்கையில் ஒரு வழி சொல்லியிருக்கிறோம். அதை நான் இப்போ வெளியில் சொல்ல முடியாது, ஏன்னா காரிய கமிட்டி அதை இன்னும் பரிசீலிக்கலை. காரிய கமிட்டி பரிசீலித்த பிறகு அந்த யோசனையை விளக்கமாக சொல்கிறேன். எல்லா கருத்துக்களையும் பரிசீலித்து நாங்கள் ஒரு தீர்வு சொல்லியிருக்கிறோம். அதை காரிய கமிட்டி வரைக்கும் பொறுத்துருங்க. காரிய கமிட்டியில் வரைவு தேர்தல் அறிக்கையை டிராஃப்ட் மேனிஃபெஸ்டோ ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு நாங்கள் அதை வெளியிடுவோம்.